லிஃப்ட் எடுத்து போய் கொண்டிருக்கிறேன். அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ கைவிட்டா என்ன செய்வீங்க? பொழப்பு வச்சு அவ்வளோதான். எல்லாருமே விவசாயம் செஞ்சு தான் சாப்பிட்டாங்க. இப்போ யாருமே விவசாயம் செய்யறதுக்கு ஆளு கிடையாது. படித்தாலும் படித்தவங்களுக்கு பாதிக்கு வேலை இல்லையே. விவசாயம் தானே படிப்பு. ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இலங்கையில் ஊரில் எப்படி உப்பளம் உப்பு எடுக்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வீடியோ பேட்டி எடுப்போம்னு வந்திருக்கிறோம். இலங்கையிலேருந்து வந்திருக்கிறேன். இலங்கையிலேருந்து உங்களோட ஊரை பற்றி உங்களோட ஊரோட பேரும் அங்கே இலங்கையில் இருக்கிற புத்தளம் என்ற பேரும் ஒரே இதாக இருக்குது. இது புத்தளம் அங்கேயும் இருக்குது. புத்தளம் இருக்குது இலங்கையிலேயும், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். அங்கேயும் இருக்குது. ஆனால் இதே மாதிரி தான் கரையோரம். உங்களோட புத்தளம் ஊரை பற்றி சொல்லுங்க முதல்ல. புத்தளம் ஊர் வந்து என்னதுக்கு சிறப்பு? சிறப்பு ஆமாம். மீன்பிடி வந்து கன்னியாகுமரி. ஆமாம். இங்கே தனியாக உப்பு தான் கூடுதலா? உப்பு தான் கூடுதல். நீங்கள் என்ன தொழில்? நான் கடையில் வேலைக்கு இருந்தேன். இப்போ ஒரு 4 மாடு வாங்கி வந்துட்டு இதில் நிற்கிறதா? ஆமாம். அது ஆடு மாடு. ஆமாம். ஆடு மாடு மேய்க்கிறது ஆமாம் சார். மழை பெஞ்சா இருக்கும். கண்டிப்படி வெயில் காலத்துலலாம் தனி தான் வச்சிருவாங்க. வைக்கல் வாங்கி அந்த அறுவடை செய்த வைக்கலாம். நெல் அறுவடை செஞ்சு வச்சுருப்போம். அதை வாங்கி வச்சுக்கிறோம். தண்ணி இருக்கலோ, இது எவ்வளோ காலத்தில் உப்படுப்பீங்க? தண்ணி வந்து வத்தாது. தண்ணி இதில் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தாப்புல கடலும். சரியா? அப்போ இதுதான் ஆழம். உப்பளம். இதுதான் உப்பளம். ஆமாம். இப்போ போன நேற்று வரைக்கும் நல்ல மழை. அதனால உப்பெல்லாம் மங்கி போச்சு. நீ திருப்பி இதை பாகுபாடு பண்ணி தான் இது பண்ணணும். மங்கி போட்டு இந்த இது உப்பு எடுத்து வச்சாச்சு. போன மாதம் முந்தின மாதம் எடுத்து வச்சது. எடுத்து வைக்கவும் மழை வந்துடுச்சு. ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே நல்ல மழைனால அந்த பாத்தி பூரா அழிஞ்சு போச்சு. இனி அடுத்து வந்து மழை சீசன். ஆனால் இந்த மழை வந்து இப்போ வந்துருக்க கூடாது. காலவஸ்தை மாறுறதுனால மழை வந்து இப்போ உப்பு பாதிச்சு போச்சு. காலம் மாறிட்டு வைகாசியில் மழை பெய்யாது. சித்திரை வைகாசியில் மழையே கிடையாது. வெயில் தான் அடிக்கும். சித்திரை மாதம் வந்து ஒரே ஒரு மழை பெய்யும். அந்த அக்னி நட்சத்திர வெயிலை முறிக்கிறதுக்காக ஒரு மழை பெய்யும். ஆனால் இந்த விட்டு அந்த மழை வந்து 4 நாள் தொடர்ந்து பெஞ்சுது. 4 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சனால இப்போ எல்லா பக்கமும் தண்ணி. இதெல்லாம் அந்த தண்ணி தான். இதெல்லாம் அந்த தண்ணி தான். அந்த மழை தண்ணி தான். இல்லாட்டி அப்படி வத்தி போயிடும். வெறும் காடாக தான் கிடக்கும். புல்லு முளைச்சி போயிருக்கும். ஆமாம். இப்போ மழை பெஞ்சனால எல்லா தண்ணியும் தான் கிடக்கு. இதே மழை இன்னும் 2 நாள் கூட பெஞ்சிருக்கோம்னா இந்த ஊருக்குள்ள பூரா தண்ணி வந்துடும். வீட்டுக்கெல்லாம் வரும். ஆமாம். இந்த தென்னந்தோப்புக்குலாம் இதுக்குள்ளே 250 குடும்பம் இருக்குது உள்ளுக்கு. ஆமாம். அதான் மெயின் ரோடு. அதெல்லாம் அந்த பஸ்ஸில் அதில் பஸ்ஸில் வந்துருப்பீங்கல்ல, அதான் மெயின் ரோடு. 250 குடும்பம் இருக்குது. இதில் வந்து 170 குடும்பமும் 80 குடும்பமும் இங்கே இருக்குது. பாக்கியெல்லாம் அவங்கவுங்க ஊரில் இருக்கா.
போயிட்டாங்க. பூமி வந்து கவர்மெண்ட் கொடுத்த பூமி. இந்த பூமி ஆமாம். அந்த 250 தமிழ்நாடு அரசாங்கமா இந்திய அரசாங்கமா? தமிழ்நாடு அரசாங்கம். தமிழ்நாடு அரசாங்கம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு 4-5 தலைமுறை 2 தலைமுறை என்ன ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவையல் வந்து என்ன செய்த உப்பு தான் எடுத்தவ அவையலும். ஆமாம், உப்பு தான். அவையலும் இந்த காலங்காலமாக இந்த இடத்துல காலங்காலம் உப்பு தான். அவையல் இப்போ எங்கே போட்டுருவோம் எந்த ஊருக்கு? அவங்கவுங்க பிள்ளைகள் கூட வேற ஒரு பேர் வேற ஒரு இடம் மாறி போட்டணும். ஆமாம். இதில் நல்ல தண்ணியெல்லாம் வரும் இந்த இடத்துல. இந்த இடத்துல நல்ல தண்ணி கிடையாது, உப்பு தண்ணி தான். ஆமாம். அந்த ஊருக்குள்ள போனால் தண்ணி நல்ல தண்ணி. நல்ல தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி இருக்காது, ஓரளவு சாதாரணமாக இருக்கும். நம்ம இப்போ ஃபில்டர் பண்ண தண்ணி மாதிரி இருக்கும். நீங்கள் குடிக்கிறதுக்கு அப்போ எது பாவிக்கிறோம்? அந்த தண்ணி தான். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி பாவிக்கிறோம். ஆமாம். வீட்டில் இப்போ எல்லா வீட்லேயுமே மேக்ஸிமம் ஃபில்டர் வந்துட்டுல, அந்த ஃபில்டர் வச்சுருக்கோம். ஓ, அப்போ சாப்பாடுகள் எல்லாம் இப்போ சமையல் சாப்பாடுகள் எல்லாம் பெருமோ இங்கே விவசாயமும் இருக்கும். விவசாயம் அதுக்கு அடுத்தாப்புல இருக்கு. நெல். ஆமாம், இந்த தென்னந்தோப்பு இருக்குல்ல, இதுக்கு அடுத்தாப்புல. அங்கே வந்து ஃபுல்லாக நெல் தான். நெல் என்ன இனம்? அது சம்பா, பொன்னி ஏதாவது ஒன்று போட்டு போகும். மொட்டைக்கரை அப்படி அது இங்கே வராது. அது இங்கே வராது. அதுக்காண்டு வேறு இடங்கள் இருக்கும். அதுக்கு வேறு இடம் இருக்குது. அது நாகர்கோயிலுக்கு அந்த பக்கம் போகணும், கேரளா பக்கம். ஆமாம், பார்டர். எங்களோட ஊர்லேயே மொட்டைக்கரை தான். இங்கே வந்து இந்த பொன்னி ஐயாறு இதுதான் போடுவோம். நாட்டு ரகம்ண்டா என்ன? அதுவும் கிடைக்காது. அதெல்லாம் இல்லை. ஆனால் உங்களோட தாத்தா மேலே எல்லாம் பாவிச்சிருப்பீங்க நாட்டு ரகம். அவங்க அப்போலாம் உண்டு இல்லை. அப்போ வந்து இயற்கை உரம் அப்போ வந்து இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த ரகமே கிடையாது. இல்லை, இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுக்குற நெல் தானே, அரசாங்கம் கொடுக்குற நெல். அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு உற்பத்தி ஒன்றும் இல்லை. இந்த இதுதான் இப்போ அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கிறீங்க. ஆமாம். அப்போ கைவிட்டா என்ன செய்வீங்க? பொழப்பு வச்சு அவ்வளோதான். இப்போ காலம் மாறி போட்டுது. வந்து எல்லாருமே விவசாயம் செஞ்சு தான் சாப்பிட்டாங்க. இப்போ யாருமே விவசாயம் செய்யறதுக்கு ஆளு கிடையாது. படிப்பு வேலை எல்லாம் படிப்புலேயே இப்போ இருக்காங்க. படித்தாலும் படித்தவங்களுக்கு பாதிக்கு வேலை இல்லையே. விவசாயம் தானே படிப்பு. படித்தவங்க யாரும் விவசாயத்துக்கு வருது இல்லையே. இங்கே வந்து படித்தவங்க யாருமே மேக்சிமம் 99% விவசாயம் பார்க்கறது கிடையாது. அவங்க தாய் தப்புன்னு அதில் தான் 1-2 கஷ்டப்பட்டு படிக்காமல் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அதை அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஆடு மாடு தான் மேய்க்கிறீங்க. அதளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெருமானம். அப்படி அதாவது இந்த ரம்ஜான், தீபாவளி இதுக்கு வந்து ஆடுகள் விலைக்கு வாங்குவாங்க. கிடா அப்போ ஒரு கிடா 2 கிடா நம்மகிட்ட கிடைக்க பார்த்து கொடுப்போம். கிடா வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். 15-16 ரூபா. 16,000. ஆமாம். ஒரு கிடா. ஒரு கிடா அது எத்தனை கிலோ நிற்கும்? 18 கிலோவுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கலாம். அந்த ஆடை அந்த விலைக்கு போகும். அப்படி 1 கிலோ படி உங்களுக்கு எடுக்கிறவே இல்லாட்டி அப்படி ஆடாட்ட பேசிடுவோம். ஆடாட்ட பேசிடுவோம். கிலோவுக்கு கொடுக்க முடியாது. கிலோ கொடுத்தா நட்டம் நமக்கு நட்டம் ஆயிடும். அப்படியே ஆடா கொடுப்பீங்க? ஆடா கொடுத்துருவோம். குத்தி மதிப்பா இப்போ 15 கிலோ இருக்குன்னா சிலப்போ ஒரு வேளை கூட இருக்கலாம், குறையும் இருக்கலாம். 15 கிலோ நம்ம சொல்கிறோம்னா ஒரு வேளை நம்ம கணக்கு 1 கிலோ கூட இருக்கலாம், சிலப்போ அவங்க கணக்கு 1 கிலோ கம்மியாக இருக்கலாம். இப்போ 1200 கறி கடையில், அதே கறிக்கு நம்மகிட்ட வாங்க மாட்டாவ. நம்மகிட்ட 700 வச்சு தான் கேட்பா. புரியுது எனக்கு. அப்போது அந்த அவன் வாங்கிட்டு போனால் 15 கிலோ இருக்குன்னா 15 கிலோ கறி தனியாக போச்சு, மண்டை தனியாக விலை, குடல் தனியாக. ஒரு குடல் இன்னைக்கு 450 ரூபா. குடல் மட்டும் ஒரு ஆட்டு குடல் 450 ரூபா. அப்போ அவனுக்கு ஆதாயம், தோல் ஆதாயம். ஒரு கால் 50 ரூபா. கால் 50 ரூபா. 50 ரூபா சூப்புக்கு. அப்போ அதில் பணம் பார்த்துட்டோன்னா நமக்கு அந்த பணம் வராது. இப்போ 15,000 சொன்னோம்னா அதை ஒரு ஆடு எப்படி ஒரு 1000 ரூபா குறைச்சிருவோம். 14 ரூபா தருவோம். பிறகு நான் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கடை வச்சுருக்கேன், காய்கறி கடை, புத்தகத்துக்குள்ள. அது 2 மணி நேரம் தான். மீன் கடை கூட அங்கே. மீன் கடைனா வெளியூர்லேருந்து மீனை வாங்கிட்டு வந்து அங்கே வியாபாரம் பார்ப்பாங்க. அந்த வியாபாரம் பார்க்கறதுல 2 மணி நேரம். அந்த மீன் வாங்க வர ஆளுகளுக்கு காய்கறி வாங்குவாங்க. தக்காளி, சின்ன உள்ளி, பல்லாரி, உருளைக்கிழங்கு, அப்புறம் மிளகு, பீன்ஸு, கேரட்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்ப்போம். அது 2 மணி நேரம் பார்த்தா 12 மணிக்கு அது முடிஞ்சிடும். அப்புறம் வீட்டில் வந்து மீதி வச்சுட்டு இப்போ மாடு வந்துருக்கேன். 4 மணி 4:30 மணிக்கு பத்திரிப்போம். அதுக்கப்புறம் வீட்டை போயிட்டு. ஆமாம். இரவு போய் என்ன செய்வீங்க? வீட்டு போனால் அப்புறம் நேரம் ஆகி போச்சு. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. பொழுதுபோக்காக இருப்பீங்க. ஆமாம், பொழுதாயிரும். மற்றது என்னண்டா, உங்களுக்கு தெரியுமா, அதாவது உங்களோட தாத்தா மேருக்கு தெரியுமா இந்த இடத்துக்கு ஏன் புத்தளம்ன்ற பேர் வந்தது? அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஊரில் என் பொண்டாட்டி ஊர் தான் இது. என் ஊர் உங்களோட அப்பாவெல்லாம் சொல்லி அப்பாண்ட காலத்திலே இது புத்தளம்ன்றான் இருந்திருக்குது. அப்போ வந்து உத்தண்டம் குடியிருப்புன்னு பேராமா. இதுக்கு என்ன பேர்? உத்தண்டம் குடியிருப்பு. உத்தண்டம் குடியிருப்பு. பிறகு என்னது வந்தது மாதிரி இந்த உப்பெல்லாம் வந்ததுனால தான் புத்தளம்னு மாறிட்டு. அது என்ன புத்தன்றதுக்கு உப்போ பேர்? அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. சரியா நமக்கு அது தெரியல. இது வந்து என் பொண்டாட்டி ஊர்.
ஓ உங்களோட பொண்டாட்டின்ற ஊர். உங்களுக்கு தெரியாததை பற்றி? ஆமாம். சரி. இடையில கேட்டக்கு அப்படி பேசிக்கிட்டாங்க. விளங்குது. நான் அதான் என்னடா எங்கட ஊரத்துலேயும் அப்படி இருக்குது, அங்கேயும் அப்படி இருக்குது. உப்பு எடுத்துக்கொண்டு இருக்கு. ஆமாம், உப்பு எல்லாம் பாத்தி மாறி வச்சுருப்பாங்க, பாத்தியில் கிடக்கும். இப்போ மழைனால எல்லாம் தண்ணி. இப்பவும் இதை போன வாரம் ரெடி பண்ணலன்னு நினச்சாங்க. இப்போ முந்தின நாள் நல்ல மழை. இப்போ கேரளா நல்ல மழை. அந்த சார்லுங்க அடிக்குது அங்கே காற்று தானே, காற்று மழை. அப்படிங்கனால இந்த ட்ரிப் அவ்வளோதான். உப்பு பாதிப்பு ரொம்ப கம்மியாக பாதிச்சிட்டு. என்ன விலை படி கிலோ போகுது ஒரு கிலோ உப்பு? இங்கே வந்து டன்னுக்கு எடுக்கிறாங்க. டன்னுக்கு இங்கே வந்து தூத்துக்குடி போகும். 1250, 300, 350 அப்படி பல சைஸாக சொல்கிறாங்க. ஒரு கிலோ டன் ஒரு கிலோ இல்லை, ஒரு டன் 1000 கிலோவில் ஒரு டன்னு. அப்படி தான் எடுக்காங்க. ஓ அந்த 1000 கிலோ ஒரு டன் வந்து 1250 ரூபா. 1300, 350, 400 சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு சொல்ல மாட்டாங்க. விலை குறைவு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கடையில் போன ட்ரிப் இந்த ட்ரிப் விலை கூட அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விலை கூட, மழை மாறி அப்படி வந்துருக்குது போல். அங்கெல்லாம் பக்கம் உப்பு கம்மியில் விளைச்சல் கம்மி இல்லை. அங்கால தூத்துக்குடி பக்கம் உப்பு விளைச்சல் கம்மி. இப்போ ஒரு 6-7 மாதம் முன்னாடி அங்கே நிறைய சேதாரம் ஆச்சுல மழையில். அதனால இப்போ உப்பு விளைச்சல் கம்மி. அப்போ இங்கேருந்து உப்பு போகுது, இங்கேருந்தால இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விலை கூட இருக்கு. சரியா எப்படி எங்கே போகுது இந்த பாதைகள்? இது வந்து இங்கே வர தோட்டத்துக்கு போவோம். தோட்டம் இதில் இப்படி போனீங்கன்னா அங்கேயே தோட்டம் தான். என்ன தோட்டம்? தென்னந்தோப்பு. இதே மாதிரி தென்னந்தோப்பு தான். இவ்வளோ தென்னந்தோப்பு. அதுக்கு அந்த தென்னந்தோப்பு வந்து கரையில் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலும் இந்த தண்ணி ஊரில் உள்ள தண்ணி போய் சேர்ல பொழியும்பாங்க. நீ கடல் நீர் ஏரி அது போய் சேருது அந்த அதுக்குல. ஆமாம், இந்த தென்னமரம் இருக்குல்ல, 4-5 மரம் இருக்குல்ல, இதுதான் கரை. இதுலேருந்து 1 கிலோமீட்டர் போனால் கன்னியாகுமரி கடல் அற்றம்பாங்க. மணக்காடியும் இது மணக்குடி. அதில் வந்து இந்த கடலும் இது பொலியும் சேர்றது தெரியும். அதுக்கு இப்போ நாங்கள் என்ன போகிறோம்? பஸ்ஸில் போகலாமா? பஸ்ஸில் தான் போகணும். அது என்ன இந்த பஸ் போவோமா இல்லாட்டி போய் அதில் மாறி போகணுமா? புத்தளத்துலேருந்து மாறி போகணும். வருமா பஸ்? இப்போ மணி 2:30, 4 மணி தான் பஸ் வரும். அங்கேருந்து இப்போ இங்கே போகிறோம் நாகர்கோவில் போனால் இந்த பஸ்ஸில் 4 மணிக்கு போகலாம். இல்லைன்னா நீங்கள் மணக்குடி போயிட்டு அங்கேருந்து ஒரே பஸ்ஸில் போயிடலாம், நேராக போயிடலாம். இல்லைன்னா புத்தளத்துலேருந்து ஒரே அடியாக போயிடலாம். இதுலேருந்து மணக்குடிக்கு பஸ் இருக்குது. இங்கேருந்து புத்தளத்துலேருந்து தான் போகணும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் புத்தளம் டவுன். சுசீந்திரம் கோயில், அதுக்கு என்னென்ன போகலாம்? அதுக்கு நாகர்கோவில் போயிட்டு அங்கே என்ன போயிட்டு போகலாம். அங்கேருந்து அங்கே மாதிரி போகணும். மணக்குடியிலேருந்து பஸ் கிடையாது. இந்த பஸ்லாம் திருப்பி போய் அங்கே நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ் போகணும். சுசீந்திரத்துக்கு பஸ்ஸே பக்கம் தானே, இதுக்கு போகிற வழி தானே. 10 நிமிஷம் போயிட்டு எத்தனை மணிக்கு நீ வரும் திருப்பி? 10 நிமிஷம் லஞ்ச் டைம். அடுத்து 4 மணி. இங்கே இருந்தோ நாகர்கோவில்? அங்கேருந்து இங்கே வந்து தான் போகணும். பஸ் சுற்றி தான் பாருப்பேண்ணே. இப்போ என்னடா உப்பை காட்ட போகிறார். அவங்களுக்கு அப்போதையும் காட்டினா பாருங்க இப்போ எப்படி இருக்குமான்னு. இதுதான் இதுக்கு பிறகு என்னென்ன செய்யணும்? ஏதாவது சேஃப்டி நம்ம கொண்டு போய் கம்பெனியில் கொண்டு ஏதாவது க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயிக்கிறதோ இதுக்குள்ள எது என்னென்ன க்ளீன் பண்ணி நம்ம என்ன போடுவினோம்? அது கம்பெனியில் தான் நமக்கு தெரியாது. நம்ம அது கம்பெனிக்கு போனே கிடையாது. இதுவும் பளபளப்பாக இருக்கும். அது மூடி வச்சுக்கனால அப்படி இருக்கு. உள்ள பளபளப்பாக இது இருக்கும். என்னண்டா நான் இப்போ வந்த பஸ் என்ன விட்டுட்டு போட்டுது, என்ன மெட்டடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கேன். நேரம் போட்டுது, அதுவும் போட்டுது, என்ன பார்த்து கொண்டு இருந்துட்டு. இப்போ என்னண்டா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் புத்தளம் சந்தி வருமா, அந்த சந்தியில் பஸ் இருக்குமா. அங்கேருந்து மாங்காடுன்னு சொல்கிற ஒரு பீச் இருக்குது. அது வந்து கடல் நீர் ஏரி, அதாவது ஏரியும் கடலும் சங்கமிக்கிற இடம். அதைத்தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற வீடுகளை பாருங்க. அண்ணா கூப்பிட கேட்கல போல. ஒருத்தருக்கும் ஒரு வீடு வித்தியாசமான வீடு. சில பேர்ட்ட குடிசை வீடு, ஓடா வீடு, கட்டுட வீடு. இது பாருங்க, ஆடுகள் வருது. ஒரு ஆட்டுக்கு கால் இல்லை, நொண்டி கொண்டு வருது. எல்லாம் ஊர் ஆடுகள்லாம். அண்ணா புத்தளம் சந்தி எங்கே இருக்கு? புத்தளம் சந்தி பஸ் நாகர்கோவிலுக்கு இருக்கா? அது 2:45 வரும்.
2:45 மான்காடிக்கு போவா மான்காடு மாங்காடு ஓ மாங்காடு பீச்சு சொத்தலை இந்த மாங்காடு பீச்சு சொத்தலை பீச்சு தான் அதான் அங்கே போ அதுனா மெயின் ரோட்டில் இறங்கி கொஞ்சம் வழி நடக்கணும் ஒரு 2-3 கிலோமீட்டர் ஆட்டோ நிற்கும் ஆட்டோ இங்கே இருக்கா ஆட்டோன்னு கிளம்பல புத்தகம் சந்தி சரி ஐயா நன்றி மழை பெய்யத்துல தண்ணி நிற்கிது பாட்டு படிக்குது ஏதோ கல்யாண விடாக்கும் இதான் புத்தள மண்ட ஊர் பாருங்கோ அண்ணா புத்தளம் சந்தைக்கு போகலாமோ நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு வந்தேன் பண்ணிக்கோணும் நன்றி நாகர்கோவில் பஸ்ஸுங்க வந்துட்டு நாங்கள் சுற்றி பார்க்க வந்தேன் புத்தளம் பீச்சுக்கு போக மாட்டோம் பீச் சுற்றிட்டே இல்லையா மங்காளம் இங்கே நிறைய பீச் உண்டு இதில் பீச் இல்லை நான் யூடியூபர் என்ன சேனல் ஜஃப்னா சுதர் எடுக்கலாம் லிஃப்ட் கார்டு போய் கொண்டிருக்கிறேன் என்ன ஒரு இலங்கை மாங்காடு பீச்சோ அப்படி இருக்கும் இந்த ஏரியும் கடலும் தங்கமிக்கிற இடம் இந்த அதுக்குள்ள எங்கே இருக்கான் மாங்காடு மணக்குடி 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 அதான் அது நான் தரிச்சு தெரியா நான் அங்கேயா சரியா இதில் வரும் இதில் என்னங்க இதில் பஸ் வரும் சரி அண்ணா நன்றி அண்ணா சந்தோஷம் மணக்குடி மணக்குடி ஃப்ரிட்ஜுக்கு கேளுங்க உங்களுக்கு என்ன பேர் 2 பேருக்கும் என்ன பேர் அஜய் அஜய் நன்றியா சந்தோஷம் பஸ் வேறு இதாக வரையில ஒரு பாதையால் வந்துச்சு டைமுக்கு குறைவாக இருக்கும் ஆ 13 நாள் போயிருக்கேன் எல்லா வீடியோ பாருங்க ஒன்றா ஓகே சரி அண்ணா நன்றி சந்தோஷம் என்னடா இப்போ சுசீந்திரா கோவிலுக்கு போகிறதுக்கு முதல் மணக்குடின்னு சொல்கிறவங்க தான் இருக்காம தான் போய் பார்ப்போம் இந்த இடம் அண்ணாக்கு என்ன பேர் என் பேர் முருகன் போடுங்க முருகன் முருகன் ஓகே ஓகே முருகன் அவருக்கு பேர் இதுதான் புத்தளம் ஊர் அங்காள மணக்குடின்னு சொல்கிற ஒரு கிராமம் இதுதான் மணக்குடி பாலம் பாருங்கோ இந்த பாலத்தில் நிப்பாட்டுங்க இதில் நிப்பாட்ட முடியுமா ஃபோட்டோ எடுத்துட்டு ஓடியாது இதாவது அங்கெல்லாம் இல்லை நான் பார்க்க மணக்குடி பாலம் இடம் எப்படி இருக்குதுண்டு அதில் ஒரு ஆள் இருந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார் இந்த பெரிய பாலம் நான் அங்காளி பக்கம் போய் பார்ப்போம் அப்படி இருக்குமான்ட்டு மணக்குடி பாலத்தடிக்கு வந்து நிற்கிறேன் உப்பளத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன் இப்போ பாருங்க இதுதான் அந்த கடல் நீர் ஏரி கடலும் ஆறும் அதாவது ஏரியும் போய் சங்கமிக்கிற இடம் அதுக்குள்ள ஒரு ரயில்வே பாதை போல இல்லாட்டி பாலம் மாதிரி அதில் பெரிய சர்ச் இருக்குது இதில் நிறைய வெள்ளம் இது படகுத்துறைன்னு சொல்கிற இடம்
மணக்குடி பாலம். மணக்குடி பாலத்தில் நிற்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துலையும் பழக்கம்பரைன்னு சொல்கிற ஒரு ஊர் இருக்காம். புத்தளம் மாதிரி இங்கேயும் இன்னொரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மலைத்தொடர் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குது, ட்ரெயின் போகிற பாதை. ட்ரெயின்லேயும் சுசீந்திரம் கோயிலுக்கு போகலாம். அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெயின் இருக்குது. கூடுதலாக தென்னை மரங்கள் வேறு நிறைய தென்னை மரம் ஏனோ தானே ஒன்று வளர்ந்துருக்கிற மாதிரி நிறைய இடங்களில் தென்னை மரங்கள் நிற்குது. அதுக்குள்ள வாழை மரம், வாழை தோப்பு இருக்குது, வாழைத்தோட்டம் இருக்குது. வேறு பச்சை பசைகள் இருக்கிற இடம், மரங்கள் எங்கே பார்த்தாலும் மரங்கள்லாம். இதெல்லாம் செவ்வட நீர் மரம், இளநீக்காக வேண்டி வளர்க்கினோம். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் சுசீந்திரம் கோவிலுக்கு தான். பாருங்க, இதுதான் பின்னுக்கு தான் இருக்கு அந்த கோவில். சிவன் கோவில் தான் பாருங்க, சுசீந்திரம் கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பெரிய தேர் இருக்குது. இப்போ நான் ஆட்டோவில் வேறு எனக்கு எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னால் 350 ரூபா அங்கேருந்து வர்றதுக்கு. நான் அந்த பாலத்தையும் பார்த்துட்டு வந்தேன்னா கோவில் துறக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த தேரில் இருக்க சிற்பங்களை பாருங்க, ஒரு சிற்பங்கள் எப்படி இருக்கும். கருப்பு நிறத்தில் இருக்குது. பேருந்த சில்லை பாருங்க, 2 சில்லோ, உள்ளுக்கு ஒரு சில்லு, வழியால் ஒரு சில்லு. ஏன் அப்படி வச்சிருக்கீங்க நம்மளுக்கு தெரியல. இந்த அச்சாணியை பாருங்க அப்படி இருக்காங்க. இதை பாருங்க, யாரை பார்க்கல, அது இன்னும் கட்டி இருக்கிறது தான். இந்த கோபுரத்தை பாருங்க, அங்காலே ஒரு தேர் நிற்கிது. இதெல்லாம் சாப்பாடு கடை இருக்குது. சுசீந்திரம் ஸ்ரீ தானுமாலயன் திருக்கோவில். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் சுசீந்திரம் கோவிலுக்கு தான். பாருங்க, இதுதான் பின்னுக்கு தான் இருக்கு அந்த கோவில். இந்த கோவில் வந்து சிவபெருமாண்ட கோவில் போல். சிவன் கோவில் தான் பாருங்க, சுசீந்திரம் கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பெரிய தேர் இருக்குது. இப்போ நான் ஆட்டோவில் வேறு எனக்கு எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னால் 350 ரூபா அங்கேருந்து வர்றதுக்கு. நான் அந்த பாலத்தையும் பார்த்துட்டு வந்தேன்னா கோவில் துறக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த தேரில் இருக்க சிற்பங்களை பாருங்க, ஒரு சிற்பங்கள் எப்படி இருக்கும். கருப்பு நிறத்தில் இருக்குது. பேருந்த சில்லை பாருங்க, 2 சில்லோ, உள்ளுக்கு ஒரு சில்லு, வழியால் ஒரு சில்லு. ஏன் அப்படி வச்சிருக்கீங்க நம்மளுக்கு தெரியல. இந்த அச்சாணியை பாருங்க அப்படி இருக்காங்க. இதை பாருங்க, யாரை பார்க்கல, அது இன்னும் கட்டி இருக்கிறது தான்.